ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3000 மதிப்புள்ள ஹாக்வர்ட் லெகசி என்ன ப்ரோ எப்பிக்கில் ஃப்ரீயாக இருந்திருக்கு அதானே சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஆனால் நான் அதெல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு முன்னாடியே எல்லாரும் டக்குன்னு கண்டென்ட் போடும். நான் கண்டென்ட் இல்லாமல் வேற ஒன்று சொல்ல போகிறேன். ஹாக்வர்ட் லெகசினா என்ன, அந்த கேம் எதை பற்றின்றதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 மினிட்ல சொல்ல ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஹாக்வர்ட் லெகசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஆக்ஷன் ஆர்பிஜி கேம். அதான் நம்ம ஹாரி பாட்டர் படம்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கல, அதே வேர்ல்டில் நடக்கிற ஒரு கேம் தான். ஆனால் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இல்லை 100 பேஸ் பேக்கில் நடக்குது. ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா இது கேம் பிளே எல்லாமே நிறைய இந்த மேசிவ் ஓப்பன் வேர்ல்டுன்னே சொல்லலாம். இது பெரிய ஓப்பன் வேர்ல்டு கொண்ட நிறையா மேஜிக் ஸ்கில்ஸ் கொண்ட நிறைய அந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருந்தாலும் இது ஒரு நல்ல கேமான்னு கேட்டிங்கன்னா எஸ் நல்ல கேம். பட் ஸ்டோரி வைஸ் நல்ல கேமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி வைஸ் ஒரு மிட்டான கேமாக இருந்தாலும் பட் ஓப்பன் வேர்ல்டில் உண்மையை சொல்லலாம் பிரித்து மேய்ஞ்சி விட்டுருப்பாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஹாரி பாட்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னா இந்த கேம் உங்களுக்கு டெஃபினட்டாக 10 out of 10 இருக்கலாம், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் நீங்கள் புக் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லோர் முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஸோ இப்போ உண்மை சொன்னால் எனக்கு இது வந்து இது ஹாப்பி தான். ஏன்னா நான் ஸ்டீமில் வந்து போட்டு வச்சுருந்தேன் விஷ்லிஸ்ட்டில் வாங்கலான்னு, அவனே கொடுத்தது எனக்கு உண்மையை சொல்லலாம் ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பியாக இருந்தாலும். இது 10க்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் 9 சாரி 8 கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இதே மாதிரி ஒரு கேம் தருவாங்க, அப்போ உங்களை பார்க்கலாம். பாய்.